Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6th ஓட 5th chapter prime timeல exercise number 5.1 பண்ண போறோம். இப்போ நம்ம exercise பண்றதுக்கு before factorனா என்ன, prime numbersனா என்ன, composite numbersனா என்ன, common multiplesனா என்ன and multiplesனா என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். First factorsனா என்ன கத்துக்கலாம். Factor பாத்தீங்கன்னா ஒரு number. Okay, first ஒரு number எடுத்துக்கிறோம். இங்க ஒரு 12 கொடுத்திருக்காங்க இல்லையா, நம்ம அதே நம்பர் எடுத்துக்கலாம். சோ இந்த நம்பரை ஃபர்ஸ்ட் நம்பர் எதால டிவைட் ஆகுதோ செகண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா செகண்ட் நம்பர் either 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 6 இருக்கலாம் and even 12 ஆவே இருக்கலாம். So இந்த first நம்பரை which is divisible by all these number. ஸோ டிவைட் பண்ண நமக்கு ஆன்சர் ரிமைண்டர் 0 வரணும். ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 12 பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸில் வரும், 2 டேபிள்ஸில் வரும், 3 டேபிள்ஸில் வரும், 4 டேபிள்ஸில் வரும், 6ல் வரும் அண்ட் 12லையும் வரும். ஸோ அப்போ 12ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 1 2 3 4 6 12 இது எல்லாமே ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 15 எடுத்துக்கிறேன் வச்சுக்கோங்க. ஸோ 15 பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டேபிள்ஸில் வரும், 1 டேபிள்ஸில் வரும், 3 டேபிள்ஸில் வரும் and 5 tablesல வரும் and 15 tablesல வரும். இது எல்லாமே factors of 15. ஏன்னா நம்ம இந்த tablesல divide பண்ணோம்னா நமக்கு ரிமைண்டர் 0 வரும். இது first number. இந்த first number எந்த நம்பரை divide பண்ண முடியுமோ these are all second numbers. அப்போ இது எல்லாமே factors of 15. இப்போ நம்ம factors கத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் multiples. மல்டிபிள்ஸ்னா ஒரு நம்பர் நம்ம எத்தோட ஆட் பண்றோமோ that is called multiples. இப்போ உங்களுக்கு क्वेश्चन கேட்பாங்க, ரைட் 5 multiples of 3 அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு क्वेश्चन கேட்பாங்க. சோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப்படினா 3 நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கோம். நம்ம 3 ஒவ்வொரு தடவையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9 and 3 4s are 12, 3 5s are 15. இந்த மாதிரி அந்த 3 we have to count up to 5 times. இப்போ மல்டிபிள்ஸ் அப்படினா அந்த டேபிள்ஸ் என்ன நம்பர் கொடுத்திருக்காங்களோ அந்த டேபிள்ஸ் நம்ம அப்படியே எழுதணும். எது வரைக்கும் எழுதணும் அப்படினா இங்க கொடுத்திருப்பாங்க 5 multiples, 6 multiples, 7 multiples அப்படி சொல்வாங்க. அப்போ அந்த டேபிள் 3 7s are 3 6 are அந்த மாதிரி we have to write the tables. இப்போ நெக்ஸ்ட் prime numbers. Prime numbers பாத்தீங்கன்னா a number which has only two factors. For example, இப்போ நான் 2 எடுத்துக்கிறேன், 3 எடுத்துக்கிறேன் and 5 7 11. So இந்த நம்பர்ஸ்க்கு 2 factors இருந்தா மட்டும்தான் it's called prime numbers. இப்போ 2 பாத்தீங்கன்னா எதுல டிவைட் ஆகும்? 2 1 tablesல போகும், அதுக்கப்புறம் 2 tablesல போகும். எந்த டேபிள்ஸ்ல சால்வ் ஆகாது. அப்போ it has only 2 factors. அப்போ இது prime number. இப்போ 3 நம்பர் எடுத்துக்கலாம். 3 பாத்தீங்கன்னா அதே 1 tablesல போகும், 3 tables சால்வ் ஆகும். It also has 2 factors. அதே 5 பாத்தீங்கன்னா it also have 2 factors. 1 tablesல போகும் and 5 tablesல போகும். 7 பாத்தீங்கன்னா again 1 tables and 7 tablesல போகும். அப்போ ஒரு நம்பருக்கு ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 1 இருக்கும். எல்லாத்துக்கும் 1 இருக்கணும். at the same time அந்த சேம் நம்பர் தான் இருக்கணும். சோ நமக்கு இங்க 5 னா 5, 7 னா 7, 11 னா 11. So இந்த மாதிரி 2 factors இருந்தா மட்டும் it's called as a prime numbers. இப்போ நெக்ஸ்ட் composite number. Composite numbers பாத்தீங்கன்னா அப்படியே prime numbersக்கு opposite. இப்போ நம்ம prime numbers என்ன படிச்சோம்? A number should have only 2 factors. At composite numbers பாத்தீங்கன்னா more than 2 factors இருந்தா it's called a composite numbers. For example, இப்போ நான் 4 எடுத்துக்கிறேன், 6 8 10. இதுக்கெல்லாம் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபேக்டர் பாத்தீங்கன்னா நமக்கு 1 டேபிள்ல சால்வ் ஆகும், 4 2 டேபிள்ல சால்வ் ஆகும் and 4 டேபிள்ல சால்வ் ஆகும். 6 பாத்தீங்கன்னா again same 1 tables, 2 tables, 3 tables and 6 tables solve ஆகும். 8 பாத்தீங்கன்னா 1 tables, 2 tables, 4 tables பாத்தீங்கன்னா 8 tables solve ஆகும். அதே 10 எடுத்துக்கலாம். 10 பாத்தீங்கன்னா same 1 table solve ஆகும், 5 tables solve ஆகும் and 10 tables solve ஆகும். சோ இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா more than 2 factors இருக்கு. இப்போ நம்ம prime numbers என்ன படிச்சோம்? ஒரு நம்பருக்கு பாத்தீங்கன்னா 1 கண்டிப்பா ஒரு ஃபேக்டரா இருக்கும் and same அதே நம்பர் தான் செகண்ட் ஃபேக்டரா வரும் prime numbersல. Composite numbers பாத்தீங்கன்னா more than 2 numbers. இங்க பாத்தீங்கன்னா 3 இருக்கு. 3 numbersல சால்வ் ஆகுது 4. அதே மாதிரி 6 எடுத்துட்டோம்னா இங்க 4 numbersல சால்வ் ஆகுது. And 8 பாத்தீங்கன்னா இங்கேயும் 4 numbers சால்வ் ஆகுது. 10 பாத்தீங்கன்னா 3 numbersல சால்வ் ஆகுது. அப்போ more than 2 factors ஒரு நம்பருக்கு இருந்தா it is considered as composite numbers. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா common multiples. Common multiples-னா ஒரு 2 numbers நான் எடுத்துக்கிறேன். Common multiples எப்பவுமே பாத்தீங்கன்னா மினிமம் 2 numbers நடுவுல இருக்கும், இல்ல 3 numbers இல்ல 4 numbers நடுவுல நம்ம காமனா இருக்க நம்பர்ஸ் தான் எடுக்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 8 and 12 எடுத்துக்கிறேன். சோ இதோட ஃபேக்டர்ஸ் நம்ம எழுதலாம். 8 ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கும்? 1 இருக்கும், 2 tablesல சால்வ் ஆகும் and 4 tablesல and 8 tablesல. இப்போ நான் 12 எடுத்துக்கிறேன். 12 பாத்தீங்கன்னா 1 tablesல சால்வ் ஆகும், 2 tables, 3 tables and 4 and then 6ல சால்வ் ஆகும் and 12ல சால்வ் ஆகும். இப்போ நம்ம 8 and 12 ஓட ஃபேக்டர்ஸ் நம்ம எங்க எழுதிட்டோம். சோ இதுல காமன் பாத்தீங்கன்னா நமக்கு 1 காமனா இருக்கு, 2 காமனா இருக்கு and 4 காமனா இருக்கு. அப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 1 2 4 எல்லாமே காமன் மல்டிபிள் சொல்லுவோம்.
ஸோ 8 and 12 ஓட காமன் மல்டிபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1, 2, 4. இப்போ நம்ம இந்த 5.1க்கு இது மட்டும் கற்றுக்கிட்டா போதும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ 5.1ல வந்து நமக்கு காமன் மல்டிபிள்ஸ் அண்ட் காமன் ஃபேக்டர்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கேம் மூலியமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இட்லி வடா கேம் மூலமா காமன் மல்டிபிள்ஸ் அண்ட் காமன் ஃபேக்டர்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன்ல ப்ளே பண்றாங்க. இப்போ 3 மல்டிபிள்ஸ் வந்ததுன்னா they have to say இட்லி. அதே வந்து 5 மல்டிபிள்ஸ் வந்தா வடா அப்படின்னு சொல்லணும். இப்போ இங்க 1, 2, 3 இருக்கா, ஸோ 3 வரும்போது இட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 4, 5ல வந்து வடா அப்படின்னு சொல்லணும். அகைன் 6 வந்ததுன்னா they should not say 6 சொல்லக்கூடாது, இட்லி அப்படின்னு சொல்லணும். அதாவது 3 டேபிள்ஸோட நம்பர்ஸ் எல்லாமே வந்து இட்லி அப்படின்னு சொல்லணும். And 5 tables ஓட நம்பர்ஸ் எல்லாமே வந்து வடா அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த 3 and 5 tables வர காமன் நம்பர் வரும்போது இட்லி வடான்னு ரெண்டுமே சேர்த்து சொல்லணும். இப்போ 15 வந்து 5 tablesலயும் வருது and 3 tablesலயும் வருது. அப்போ இந்த மாதிரி காமன் நம்பர்ஸ்க்கு வந்து they should say both இட்லி and வடா. அதே மாதிரி நெக்ஸ்ட் காமன் நம்பர்ஸ் என்ன இருக்கு, which is available in both 3 and 5 tables பாத்தீங்கன்னா 30. Okay, so 3 9s are 27, 3 10s are 30. அப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 30 வந்து காமனா 3 டேபிள்ஸ்லயும் இருக்கு, 5 டேபிள்ஸ்லயும் இருக்கு. இந்த மாதிரி காமன் வரும்போது they had to say both இட்லி and வடா. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா பசங்க சொல்லிட்டே இருக்கணும். கரெக்டா வந்து அந்த காமன் மல்டிபிள்ஸ் 3 டேபிள்ஸ் வரும்போது they had to say இட்லி, 5 டேபிள்ஸ் நம்பர் வரும்போது they had to say வடா. அண்ட் காமன் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 3 and 5 டேபிள்ஸ்ல வர நம்பர்ஸ்ல காமனா வந்ததுன்னா they had to say இட்லி வடா. இதுல வந்து யார் தப்பா சொல்றாங்களோ அவங்க அவுட் ஆயிடுவாங்க. அண்ட் கரெக்டா கடைசிக்கு யார் சொன்னாங்களோ அவங்க தான் இந்த கேம்ல வின்னு. இது வந்து ரொம்ப ஃபன்னியான கேமா இருக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ப்ளே பண்ணி பாருங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் இதுல தெரிஞ்சிடும் யாராருக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கு அண்ட் யாராருக்கு டேபிள்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு இதுல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். The game continues in rounds till only one person remains. For which number should the player say Italy instead of saying the number? These would be 3, 6, 9, 12, 18 and so on. இப்போ நம்ம இங்க எழுதணும் இல்லையா, இட்லி எந்தெந்த நம்பருக்கு சொல்லுவாங்கன்றதை நான் இங்க எழுதியிருக்கேன். 3 tables வர நம்பர்ஸ் எல்லாமே இட்லி சொல்லுவாங்க, பட் apart from common multiples. For which number should the player say vada? These would be 5, 10, 20 and so on. So இங்க நம்ம 5 tables of numbers எல்லாமே வந்து வடா சொல்லுவாங்க apart from this common multiples. Which is the first number for which the player should say idli vada? It is 15, which is a multiple of 3 and also a multiple of 5. Find out other such numbers that are multiples of both 3 and 5. These numbers are called common multiples. So இந்த நம்பர் இப்போ ஒரு நம்பர் வந்து 2 டேபிள்ஸும் சால்வ் ஆகுது இல்லையா, 3 டேபிள்ஸும் சால்வ் ஆகுது அண்ட் 5 டேபிள்ஸும் சால்வ் ஆகுது. அப்போ அந்த நம்பருக்கு வந்து காமன் மல்டிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காமன் மல்டிபிள்ஸ். இப்போ 5.1ல ஃபர்ஸ்ட் சம், at what number is இட்லி வடா set for the 10th time? இப்போ நமக்கு இட்லி வடானது பாத்தீங்கன்னா போத் காமன் மல்டிபிள்ஸ் நம்பர்ல we should say இட்லி வடா. அதாவது 3 டேபிள்ஸ்லயே வரணும், 5 டேபிள்ஸ்ல வர நம்பர்ஸ் வந்து we call it as இட்லி வடா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பருக்கு என்ன வந்து நமக்கு 15 வந்தது. காமனா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கோ காமன் நம்பர் 15 வந்தது. ஸோ 15ல வந்து we said இட்லி வடா. இப்போ இந்த 15 வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து they said இட்லி வடா. அதே வந்து 10th டைம் சொல்லும் போது அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணா இந்த 15 into 10 நம்ம மல்டிப்ளை பண்ணா we get the number 115s are 15 and the 0 இங்க போட்டுக்கிறோம். அப்போ 150 நம்பர் சொல்லும் போது they will say 10th time இட்லி வடா. The answer is 150. Second sum, if the game is played for the numbers 1 to 90, find out how many times would the children say Italy, including the times they said Italy vada. இப்போ இந்த கேம் வந்து 1 to 90 குள்ள ப்ளே பண்றாங்க. அதுல வந்து எத்தனை இட்லின்ற பேரு ரிப்பீட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இட்லி வடா சொல்லும் போதும் அதுல இட்லி கவுண்ட் ஆகுது. அப்போ அந்த கவுண்ட்டும் சேர்த்து இட்லின்ற வார்த்தை வந்து எத்தனை ரிப்பீட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இட்லின்றது 3 டேபிள்ஸ் தான் நம்ம இட்லி அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம 3 டேபிள்ஸ்ல இருக்க நம்பர்ஸ் ஃபுல்லா நம்ம 90 வரைக்கும் எழுதணும். இப்போ நான் வந்து 3 டேபிள்ஸ்ல நம்பர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா 90 டைம்ஸ் எழுதியிருக்கேன். அதாவது இது 10, இது 20 டைம்ஸ், இது 30 டைம்ஸ் நான் இங்க எழுதியிருக்கேன். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 1 to 90 குள்ள நம்ம இந்த கேம் ஆடும் போது அதுல வந்து இட்லின்ற வார்த்தை வந்து எத்தனை ரிப்பீட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டலா எத்தனை ரிப்பீட் ஆகுது இட்லி பாத்தீங்கன்னா 30 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஏ ஆன்சர் பாத்தீங்கன்னா 30 டைம்ஸ் வந்து இட்லின்ற வார்த்தை ரிப்பீட் ஆகுது. ஏன்னா நமக்கு 3 into 30 we get 90. So இந்த டைம் எல்லாமே வந்து இட்லி இட்லி இட்லின்னு வரும், which includes also common multiples. B sum, how many times would the children say vada, including the times they say idli vada? இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், 5 tables எழுதணும், up to 90 வர வரைக்கும் எழுதணும். இப்போ நான் 5 tables எழுதிருக்கேன். 5 1s are 5, 5 11s are 55 and 5 18s are நமக்கு 90 வருது.
அப்போ நமக்கு வடான்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா 18 times வந்து ரிப்பீட் ஆகுது. So we have to write 18 times here. See some, how many times would the children say இட்லி வடா? இப்போ ரெண்டுமே சேர்ந்து இட்லி வடா சேர்ந்து எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த நம்பர் வரும்போது they have to say இட்லி வடா. இது நம்ம பார்க்கலாம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம 3 and 5 ஓட காமன் மல்டிபிள்ஸ் நான் இங்க எழுதிட்டேன். பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை ரிப்பீட் ஆயிருக்கு? 1 2 3 4 5 6. அப்போ டோட்டலா வந்து 6 டைம்ஸ் வந்து இட்லி வடா ரெண்டுமே ரிப்பீட் ஆகுது. C ஓட ஆன்சர் 6 times. Third question, what if the game was played till 900? How would your answer change? இப்போ நமக்கு 90 வரைக்கும் ப்ளே பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வந்தது? ஃபர்ஸ்ட் டைம்க்கு வந்து we got 30 times. செகண்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா we got 18 times. C ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா we got up to 6 times. இப்போ நமக்கு அதே கேம் வந்து 900 வரைக்கும் ப்ளே பண்ணா நமக்கு எவ்வளவு ஆன்சர் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிள் திங். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு 30 கிடைச்சது இல்லையா? அப்போ 30 equal to 90 times வருது. அப்போ 900னா one more zero we had to add. அப்போ 30 இந்த 0 இங்க ஆட் பண்ணணும். So we get 300 times வரும். 30ன்றது ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து 300 மாறிடும். and செகண்ட் பார்த்தீங்கன்னா 18 times வந்திருக்கு. அப்போ 18 equal to 90 வந்து 80 கிடைச்சது. அதே 900க்கு பார்த்தீங்கன்னா இந்த 0 வந்து இங்க ஆட் ஆயிடும். So 180 times தான் மாறிடும். and இங்க வந்து 6 times இருக்கு இல்லையா? அப்போ 6 equal to 90. So 90 times நம்ம கவுண்ட் பண்ணும்போது 6 times வந்து they said இட்லி வடா. அதே 900க்கு வந்து one more zero இந்த 0 இங்க ஆட் பண்ணிக்கணும். 60 times தான் மாறிடும். So எல்லாத்துக்கும் வந்து 0 ஒன்னு ஆட் பண்ணிடும். அவ்வளவுதான். அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து 300 மாறிடும். B வந்து 180 மாறிடும். and C ஓட ஆன்சர் வந்து 60 மாறிடும். Fourth sum, is this figure somehow related to the இட்லி வடா game? Hint, imagine playing the game till 30. Draw the figure if the game is played till 60. இப்போ நம்ம இட்லி வடா ப்ளே பண்ணோம் இல்லையா? அதே கேமுக்கும் இந்த இமேஜுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இது வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 and இங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு 3 மல்டிபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ன சொன்னோம்? இட்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். So 3 tables ஓட நம்பர்ஸ் எல்லாம் வந்து இட்லி சொன்னோம். அதே 5 tables ஓட நம்பர்ஸ் எல்லாமே வந்து வடா அப்படின்னு சொன்னோம். and இது ரெண்டுத்துக்கும் காமன் ஒரு நம்பர் வந்து we call it as இட்லி வடா. அப்போ பாத்தீங்கன்னா 30 and 15க்கு வந்து we called as இட்லி வடா. ஏன்னா ரெண்டுமே வந்து 3 tablesலயே வந்து 5 tables சால்வ் ஆகுது. இப்போ நமக்கு இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்கன்னா இங்க வந்து 30 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இதே சர்க்கிள் இமேஜ் வந்து 60 வரைக்கும் நமக்கு எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் 3 டேபிள்ஸ் கவுண்டிங் எழுதியிருக்கேன் and 5 டேபிள்ஸ் வேல்யூ இங்க எழுதியிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இதோட காமன் மல்டிபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 15, 30, 45, 60 இதெல்லாமே வந்து காமன் மல்டிபிள்ஸ் தான் வரும். அப்போ இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாமே வந்து they have to say இட்லி. and இந்த நம்பர்ஸ் வரும் போதெல்லாம் வந்து they have to say வடா. and in the numbers எல்லாம் common numbers எல்லாம் வந்து they have to say both idli and vada. Let us now play the idli vada game with different pairs of numbers 2 and 5, 3 and 7, 4 and 6. We will say idli for multiples of the smaller number, vada for multiples of larger number and idli vada for common multiples. Draw a figure similar to figure 5.1 if the game is played up to 60. இப்போ நம்ம இந்த இமேஜ் இருக்கு இல்லையா 5.1 இதே மாதிரி இங்கே வந்து 30 நம்பர்ஸ் வரைக்கும் அவங்க டிரா பண்ணிருக்காங்க. சேம் இமேஜ் வந்து we have to do for 60 நம்பர்ஸ் வரைக்கும் பண்ணணும். பட் என்னன்னா இந்த காம்பினேஷன்ல பண்ணணும் 2 and 5, 3 and 7 and 4 and 6க்கு நம்ம பண்ணணும். இப்போ நம்ம 2 and 5க்கு ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர்ஸ் எழுதிக்கலாம். இப்போ 2 நம்பர்ஸ்க்கு எல்லாம் வந்து இட்லி அப்படின்னு சொல்லுவோம் and 5க்கு வந்து வடா அப்படின்னு சொல்லுவோம் and ரெண்டுத்துக்கும் காமன் நம்பர்ஸ்க்கு we say இட்லி வடா. இப்போ நம்ம 2 and 5க்கான நம்பர்ஸ் நம்ம எழுதிட்டோம்னா 2 மல்டிபிள்ஸ் எல்லாம் இங்க எழுதியிருக்கேன் and 5 ஓட மல்டிபிள்ஸ் எல்லாம் இங்க எழுதியிருக்கேன். இது வந்து காமன் மல்டிபிள்ஸ். இப்போ வந்து இந்த நம்பர்ஸ் வரும் போதெல்லாம் they have to say இட்லி and இந்த நம்பர்ஸ் வரும்போது they have to say வடா. இங்க மிடில்ல இப்போ காமன் மல்டிபிள்ஸ் எல்லாத்துக்கும் வந்து they have to say இட்லி வடா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் 3 and 7 பார்த்தோம்னா 3 is for இட்லி and 7 is for வடா. So 3 tables வந்து பார்த்தா இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாம் வந்து they will say இட்லி and இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாம் வந்து they say வடா. and இப்போ இந்த இட்லி வடா பார்த்தா ரெண்டுமே காமன் மல்டிபிள்ஸ் வந்து பார்த்தா 21, 42 ரெண்டுமே காமன் மல்டிபிள். so இந்த நம்பர் வரும்போது they say இட்லி வடா both. 2 times they will say இட்லி வடா. 18 times வந்து இட்லி சொல்வாங்க and வடா பாத்தீங்கன்னா they will say for 6 times சொல்வாங்க. இப்போ next வந்து நம்ம 4 and 6க்கு ப்ளே பண்ண போறோம். 4 is for இட்லி and 6 is for வடா. இப்போ நம்ம 4 tables பண்ணும்போது 10 times வந்து இட்லி சொல்வாங்க
And vada பாத்தீங்கன்னா they will say for 1 2 3 4 5 5 times சொல்வாங்க. And இட்லி வடை பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 times வந்து they will say இட்லி வடை. இப்போ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டோம். ஸோ இந்த சம்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த க்ளூஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சொல்றேன். ஸோ மீன் வைல் இந்த சம்ஸ் எல்லாம் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க.